உடைந்த உள்ளங்களுக்கு கர்த்தர் அருகில் இருக்கிறார் என்கிற இந்த சத்திய வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 34வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சில கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கும். லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் த சேம். சில காலங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், சில காலங்கள் நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறோம், சில நாட்கள் துக்கத்தின் நாட்கள் கூட சில நேரங்களை கடந்து வருகிறோம். பிரசங்கியை பார்த்தோம்னா விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, மகிழ்ச்சியா இருக்கிறக்க ஒரு காலம் உண்டு, துக்கமா இருக்க ஒரு காலம் உண்டு. அது எழுதப்பட்டிருக்கு. தாழ்மையா இருக்கிறதுக்கு சில காலங்கள் இருக்கிறது, தாழ்வில் இருக்கிறதுக்கு சில காலங்கள் இருக்கிறது, உயர்வில் இருக்கிறதுக்கு சில காலங்கள் இருக்குது. அதுக்காக கர்த்தர் எல்லாத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு அப்படின்னு கேட்டா அவரிடத்துல ஒரு தீமையும் கிடையாது. நம்ம இந்த உலகத்துல வாழுகிறோம், சோதிக்கப்படுகிறவன் அவனவன் சுய இச்சையினால சோதிக்கப்படுகிறான். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம கர்த்தர் சில நேரங்கள்ல நம்மை தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி நமக்கு சிட்சித்து போதிக்கிறார். நம்முடைய குறைவுகள்னால, நம்முடைய இச்சையினால, நம்முடைய சோதனைகளினால நம்ம சில தீமைக்குள்ளாக கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நம்ம வருகிறோம். அந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு சிட்சித்து போதித்து நம்மை செம்மையான வழியிலே வளமையான வாழ்க்கைக்குள்ள நடத்துகிறது. ஆனா இந்த தீமை எப்ப முடியும்? ஒருவேளை வாழ்க்கையில நமக்கு தீமைகள் வரும்போது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தீமைகளோ பிரச்சனையோ வரும்போது அது எப்ப முடியும், when it will be over அப்படிங்கிறது கர்த்தருடைய கையில இருக்குதுன்னு சொல்றதை விட நம்முடைய கருத்துலதான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம அந்த தீமை நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்று ஒரு மன உறுதியோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அந்த தீமையுடைய டியூரேஷன் அல்லது அந்த பிரச்சனையுடைய டியூரேஷன் நம்ம லைஃப்ல இருக்கும். சில பேர் பாருங்க, யாரையும் நான் ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லுங்க, சில பேருடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கோ இல்லாட்டினா திருமணம் ஆகிறதுக்கோ பல நாட்கள் பல வருடங்கள் காத்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அதை அந்த காலத்தை சுருக்க முடியுமா? இப்போ 10 வருஷம் காத்துதான் இருக்கணுமா அப்படின்றத விட அந்த காலத்தை சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக முடியும். வேதம் நமக்கு அதுக்கு அதிகமான ஆதாரங்களை கொடுக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஏன் 25 வருஷம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்குள்ள அவன் இன்னும் வர்றதுக்கு அவன் விருப்பம் இல்லை. ஹி வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் வி ஹேட். வேதத்தை ஆழமா தியானிச்சு பார்த்தோம்னா முதல்ல ஹி வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் லோத்து தன்னோட இருக்கிறான் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தான். லோத்து தன்னை விட்டு பிரிந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா தன்னுடைய வேலைக்காரனால எலியேசர் குமாரனை போல இருக்கிறான் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தான். அவன் மேலேயே அவனுக்கு வெறுப்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் இருக்கிறான் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தான். ஆனா அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம்ல கர்த்தர் சொன்னாரு, உன் கர்ப்ப பிறப்பும் உனக்கு குமாரனா இருக்கும். அவனும் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள வருகிறான். ஏன்னா சாரால் நெருக்கத்தை கொடுக்குறான். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டைம்ல he decided that something to happen. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். விசுவாச அறிக்கையை அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவன் வாழ்க்கையில அந்த நன்மையை கொண்டு வருகிறார். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா, if we are going through a problem now, கரண்டா இப்போ ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போயிட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆர் யூ டிட்டர்மைன் டு கம் அவுட் ஆஃப் த ட்ரபிள்? அதை விட்டு வெளியே வரணும், விடுதலையாக வேண்டும், வாழ்வை வளமையை செழிப்பை காண வேண்டும், விடுதலையை காண வேண்டும், ரட்சிப்பை காண வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எனக்கு செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு டிட்டர்மினேஷன்ல இருக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் என்னன்னா, how is our heart? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் உடைந்த உள்ளமாக இருக்கும்போது, நம்முடைய இருதயம் உடைஞ்சு போய் இதுக்கு மேல என்னால முடியாது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், I cannot bear that pain anymore, you will have to come and rescue me,
மனசு உடைஞ்சு நொறுங்கி இருக்கிற அந்த நேரத்துல நமக்கு என்ன வேண்டும், எந்த நன்மை வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். எல்லா கதவுகளும் அடைக்கப்படும் போது, எல்லா ட்ரபிள்ஸும் உங்களை நெருக்கும் போது, ப்ரெஷர் உங்களை நெருக்கும் போது, ஸ்ட்ரெஸ் உங்களை நெருக்கும் போது, நீங்க ஏதோ டிவியை பார்த்துட்டு சினிமாவை பார்த்துட்டு அந்த ப்ரெஷரை டைவர்ட் பண்ணிக்கிறேன்னு நீங்க போனீங்கன்னா, யூ வில் பி மிஸ்ஸிங் தி சால்வேஷன் ஆஃப் தி லார்ட். இதை வெளியே போவோம், ஐ வில் கோ சம்வேர் எல்ஸ் டு ஜஸ்ட் டைவர்ட் ஃப்ரம் திஸ் ப்ரெஷர் அப்படின்னு பண்ணீங்கன்னா, யூ வில் பி மிஸ்ஸிங் த லார்ட்ஸ் ஹேண்ட். பட் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ப்ரெஷர், இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அந்த நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிடுவீர்களானா, கர்த்தர் உங்களுக்கு இந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஆம்பளை அழுக மாட்டான் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற தத்துவம். A man will not cry அப்படின்னு. அவன் அழுதானா அவன் என்னம்மா மேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம அவருடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளை எப்படி தகப்பனெடுத்து அழுகும், அது போல நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் கர்த்தரை நோக்கி கதறுவோமானால், நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா, அதுதான் கர்த்தரை அட்ராக்ட் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய வல்லமை. இன்னும் சில போதனைகள் இருக்கலாம், நம்ம அழுக தேவையில்லை, நம்ம கெஞ்ச தேவையில்லை, நம்ம கதற தேவையில்லை. இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் அவர் ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். நம்முடைய என்ன சொல்றது, விசுவாசத்தில் பல நிலைகள் இருக்கு. இட்ஸ் நாட் அப்ளிகபிள் எவ்ரிவேர். சரிங்களா? விசுவாசத்தின் ஒரு நிலைகள்ல பார்க்கும்போது யூ டோன்ட் ஹாவ் டு க்ரை, யூ டோன்ட் ஹாவ் டு ஆஸ்க் காட், ஈவன் யூ டோன்ட் ஹாவ் டு டெல் காட். அதுவும் சத்தியம் தான். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில பிசாசும் இந்த உலகமும் வானமண்டலத்தில் இருக்கிற சேனைகளும் உங்களுக்கு விரோதமாக இருந்து உங்களை நெருக்குகிற வேளையில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை சிந்துகிறவர்களாக இருக்க வேண்டும். என்றால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அந்த இடத்துல போய் நம்ம ஈகோ காட்ட முடியாது. பட் we have to pour our heart. நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்முடைய இருதயத்தை கரைத்து கண்ணீராக கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தை ஊற்றுவோமானால், it will not let God sit on his throne. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 62:7 சொல்லுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதென்றது என்று சொல்லுகிறது இல்லையா? வசனத்தை படிங்கன்னா ஏசாயா 62:7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதென்றது. அதாவது என்னன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி உங்களை ஸ்திரப்படுத்தி இந்த பூமியிலே உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உங்களை ஏளனம் செய்தவர்களுக்கு முன்பாக உங்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் கர்த்தரை உட்கார விடாதீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. பாத்தீங்களா? சில பேர் சொல்லலாம், சில சத்தியங்கள்ல சொல்லலாம், கர்த்தரை பிடிச்சி நீ கெஞ்சாத, அவர் காலை பிடிச்சி நீ கதறன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மேபி இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் சர்டன் ஃபெய்த் லெவல். ஆனா இந்த வார்த்தையின்படி யூ டோன்ட் லெட் காட் சிட் அன்லெஸ் ஹி டெலிவர்ஸ் யூ. உன்னை விடுதலையாக்கும் வரைக்கும் கர்த்தரை அமர்ந்திருக்க விடாதே. இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டு அன்லெஸ் யூ see the breakthrough from the Lord's hand. கண்ணீர் உடனுமா கண்ணீர் விட்டு அழு, கதறு. Because the power of crying has great result. அது மட்டும் இல்ல, நீங்க கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் போது நீங்க எதிர்பார்க்கிறதை விட வல்லமையாய் கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். சில நேரங்கள்ல கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நியமிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிற மனிதர்களுக்கு போராட்டங்கள் நீண்ட போராட்டங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. There is a long struggle fixed in for certain people. அதை எப்படி ஜெயிப்போம்? என்னால முடியலாண்டது, you will have to enter அப்படின்னு தொடர்ந்து ஜெபித்து விடுதலை பார்க்கும் வரைக்கும் அதுல உறுதியாய் தரித்திருக்கிற மனிதன் வாழ்வில் வளமையை காண்கிறது. ஆமென். அண்ணாளுடைய வாழ்க்கையில கூட நம்ம அடிக்கடி இந்த சத்தியத்தை கேட்டுப்போம். இது ரொம்ப பொருத்தமானது. அண்ணாளுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல
அவளுடைய சூழ்நிலையை அழகாக வேதம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குது. 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனங்களை பாருங்க. அவளுடைய சக்கலத்தி, அதாவது அவன் எல்கானாவுடைய 2வது மனைவின்னு எடுத்துக்கலாம். அவ அண்ணால ரொம்ப துன்பப்படுத்துறாள். 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். மனிதர்கள் தூஷிக்கிற ஒரு நிலைமை, ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு நிலைமை, ஏளனமாக பார்க்கிற ஒரு நிலைமை. இவ யாரு? அண்ணாளுடைய சகோதரி மாதிரி இல்லையா? ஒரே குடும்பத்துல கூடியிருக்கிறவர். இன்று ஒரு தவிர்க்க முடியாத ஆனா மன வருத்தம் தருகிற ஒரு உண்மை என்னவென்றால், கிறிஸ்தவர்களுக்கு, உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு யாரு துக்கத்தை தராங்கன்னா, சபைக்குள்ள இருக்கிற இன்னொரு கிறிஸ்தவர்கள், இன்னொரு சகோதர சகோதரிகள் தான் அதிகமாக இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுக்குறாங்க. வெளியாட்கள், அந்நியர்கள், அவிசுவாசிகள் கூட இப்படின்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. ஒரு ஹியூமானிட்டியோட நடந்துக்கிறாங்க இல்லையா? ஆனா உள்ள இருக்கிற மனிதர்கள், சகோதரர்கள் தான் சகோதரிகளை, கிறிஸ்துவுக்குள் சொந்த சகோதர சகோதரிகளை பகைக்கிறவர்களாக, மனதை விசனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். ஒரு பக்கம் பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு பயங்கரமா விரோதமாக செயல்படுகிறான். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறான். அவர்களுடைய வாழ்க்கையில நெருக்கத்தை, இருளை கொடுத்து அவர்கள் துன்பப்படுத்துகிறான். இன்னொரு பக்கம் சொந்த சகோதர சகோதரிகள் எப்படி பெண்ணினால் அண்ணாலை அழுத்தினாலும், ஒரு மனதை விசனப்படுத்தினாலும், அதே போல சொந்த சகோதர சகோதரிகள் மனதை விசனப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் சொந்த முயற்சியினால எதுவும் செய்ய முடியாம தோற்று போனவர்களாக பல தோல்வியை கண்டு, வியாதியினால, பண கஷ்டத்தினால, நெருக்கத்தினால நாம் கஷ்டப்படுகிற காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் இங்க என்ன ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10வது வசனத்தை படிப்போங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாத்தீங்களா? இதுல மிக மிக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எஸ், there are troubles. இயேசு சொன்னாரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த ட்ரபுள, மனக்கசப்ப நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிக்கிட்டு என்ன செய்யறது, நம்மளே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது மனுஷ லெவல்லே நம்ம வச்சிருக்கோம். ஆனா இந்த மன கிளேசத்தை, இந்த மன வருத்தத்தை, இந்த விசனத்தை we have to take it to next level, to God. தேவனிடத்துல போய் இதை நம்ம ஊற்றுறது. அவள் மனக்கசந்து மிகவும் அழுதாள். எல்கானா முன்னாடி அழுகல, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாள். நமக்கு அழுக வந்ததுன்னா கர்த்தர் முன்னாடி போய் அழுதுடும். கர்த்தர் முன்னாடி போய் அதை ஊற்றிடு. மனக்கசந்து அவருக்கு முன்னாடி அழுது, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே என்று கதறுங்க. அப்படி மனக்கசந்து கர்த்தருக்கு முன்னாடி அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற மனுஷனுக்கு அவர் வல்லமையான பதில்களை தருகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நம்முடைய தேவன் மிக 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 அன்பானவர். உங்களுக்கு தெரியுமா, உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வெளியே வந்துருச்சுன்னா அவரால் தாங்க முடியாது. அவர் மனசு அப்படியே துடிச்சிருவார். என் பிள்ளை அழுதுட்டான், என் மக அழுதுட்டான். அவ்வளவு பாசம் நிறைந்தவர், அவ்வளவு அன்பு நிறைந்தவர், அவ்வளவு ஆழமான அன்பு, எமோஷன், லவ். He is filled with love. He cannot bear you crying before him. அவரால் உங்களுக்கு நன்மை செய்யாமல் அந்த சிங்காசனத்துல உட்காரவே முடியாது. உங்களை விடுதலையாக்காமல் அவர் உட்கார்ந்துட முடியாது. ஆனா you should be determined. You should be strong. You should just go to God and let him not sit unless he delivers you. Cry unto God. There is nothing wrong to cry and pray to God. Once again, I'm telling you, there are some truths that you don't need to cry. Yes, I agree with the truth. But there are different applications to different situations. சில காரியங்களுக்கு நாம் தேவன் முன்பாக அழுதுதான் ஆக வேண்டும். அப்ப கர்த்தர் உங்களை அழுக விட்டு வேடிக்கை பார்க்கிறாரா என்றால் இல்லை. இந்த உலகம், இந்த பிசாசு, சத்துரு
நீங்க கர்த்தர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரெயின் ஆயிருக்கிறதுனால, உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிற கேப் அதிகமா இருக்கிறதுனால, நீங்க பிசாசுக்கும் உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் பாவத்திற்கும் கொடுத்த இடத்தினால நீங்க ஒரு மனக்கசப்பான கடினமான சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். காட் நோஸ் தட். கர்த்தர் கூட இருந்தோம்னா, ஏன்னா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்லுது. So there is a gap which the devil has used to crush you. ஆனா மீண்டும் மீண்டும் இந்த உலகம் தருகிற சமாதானத்தை நாடி போயிட்டு நம்ம போயிட்டு இருப்போம்னா, நமக்கு வர வேண்டிய விடுதலை பதில்களுக்கு நாட்கள் எடுக்கலாம், மாதங்கள் எடுக்கலாம், வருடங்கள் எடுக்கலாம். ஆனா if you are determined and cry unto God that he should deliver you. If it is a child, he should give you a child. If it is a marriage, he should get your right soulmate. If it is breakthrough in your debt and bringing grace of God and blessings of God and riches of God, you should be determined in the presence of God. He will give you wisdom and guidance and breakthroughs and blessings. அதுதான் முக்கியம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, 15வது வசனம் சொல்லுது பாருங்க. அண்ணால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவளுடைய மனக்கசப்பு, இந்த வசனத்தை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒரு மனக்கிலேசம் உள்ளவன், வேதம் சொல்லுகிறது மனக்கசப்பு உள்ளவனுக்கு மதுவை கொடுங்க அப்படின்னு நீதிமொழிகள். ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி reciting that word. ஆனா மனக்கசப்பு உள்ளவன் மதுவை குடிக்கிறான். இங்க மனக்கிலேசம் உள்ள அண்ணால் மதுவை குடிக்கவில்லை, தன்னுடைய மனக்கிலேசத்தை மறைக்கிறதுக்கு திராட்சரசத்தை குடிக்கல, மாறாக தன் இருதயத்தை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அதை புரிஞ்சு கர்த்தர் முன்னாடி ஊற்றிட்டாங்க. ஒரு பொருத்தனையோடு ஊற்றுகிறார். எனக்கு நீர் ஒரு குமாரனை கொடுப்பீரான். 11வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாள் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணுவான். ஒரு பொருத்தனையோடு கர்த்தரிடத்துல அழுது ஜெபித்து பொருத்தனை செய்கிறது. கர்த்தர் உடனே இறங்கிட்டார். அந்த சபையுடைய போதகர் பாஸ்டர் மூலமா கர்த்தர் சொல்லுகிறார் 17வது வசனத்துல, சமாதானத்தோடே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இதுதான் கர்த்தர் பாருங்க, அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உடனே உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுப்பார். If he don't give you peace, don't let him go off. அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. ஏன்னா அவர் அதை something there is power, என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா when you are broken hearted and cry unto God, there is power in it. Maybe that power can be the love of God. கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பை திறக்கிற ஒரு பெரிய திறவுகோலாக அது இருக்கணும். அவர் உங்க மேல அந்த அன்பின் திறவுகோலை எடுத்து திறந்துட்டீங்கன்னா, உங்களுடைய உயர்வை, வாழ்வை, செழிப்பை, திருமணத்தை, குழந்தையை யாராலையும், எந்த மனிதனாலையும், எந்த மருத்துவத்தாலையும் தடுக்க முடியாது, எந்த இயற்கை சக்தியாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் அப்படி உயர்த்துகிறதா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்த்திமை, இவங்க குருடனை பத்தி பார்த்தீங்கன்னு, மார்க் 10வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு குருடனாக இருக்கிறான். மார்க் 10 எடுத்துக்கொள்வோம் நம்ம. மார்க் 10:46 வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயின் மகனாகி பர்திமை என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டான். பிச்சை எடுக்கிற ஒரு குருடன். அவன் பாருங்க 47வது வசனம், அவன் நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இந்த வசனத்துடைய டிராமா நீங்க புரிஞ்சுக்கணும். டிராமா ஐ மீன் அந்த சீனை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த குருடன் எப்படி கேட்டிருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க.
பெரிய திரள் கூட்டம் போயிட்டு இருக்குது. இவன் குருடன். நிறைய கூட்டம் கயாமுயன் கத்திட்டு இருக்கிற சவுண்டை கேட்டுட்டு, இது யூஸ்வலா வர சவுண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் கேட்கிறான். அப்ப இயேசு இந்த வழியா போகிறார் அப்படின்னு உடனே அவன் எப்படி கூப்பிட்டுருப்பான், அதுல கூப்பிட தொடங்கினான் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அவன் எப்படி கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்கிலீஷ்ல அழகா எழுதி பாருங்க. He began to cry out. இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்னா சாப்பிட்டாவா கூப்பிட்டுருப்பான்? அவன் கண்டிப்பா கத்தி கூப்பிட்டுருப்பான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்தி இருக்கும். கத்தி அவர் காதுல போய் அந்த சத்தம் கேட்கிற வரைக்கும் அவன் கத்தி இருக்கும். கண்டிப்பா இதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா ஒரு கிரௌடுல நம்ம வீட்டுல இருக்க ஒருத்தர் தூரமா இருந்தாலே எப்படி நம்ம கூப்பிடுவோம், சவுண்டா கூப்பிடுவோம். ஆனா இங்க ஒருத்தன் தன்னுடைய கண் குருடாக இருக்கிறது, அது சுகமடைய வேண்டும்ன்ற ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூப்பிட்டுருப்பான்னா அவன் எந்த அளவுக்கு கத்தி கதறி அழுகையோடு கண்ணீரோடு அவன் கூப்பிட்டுருப்பான். எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு எவ்வளவு கண்ணீரோடு கூப்பிட்டுருப்பான்னு நீங்க யோசித்து பார்க்கணும். 49வது வசனம். அதுக்கு 48ல பாருங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக. இன்னைக்கு உங்களுடைய சுச்சுவேஷனுக்காக நீங்க ஜெபிக்கும் போது சில பேர் சொல்லலாம், இப்ப எவ்வளவு நாள் தான்ப்பா ஜெபிப்ப, இதை விட்டுருப்பா, கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படி இப்படின்னு சொல்லலாம். விட்டுருப்பா, உன் ஜெபம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, சும்மா ஓயாம இதே ஜெபிச்சுட்டு இருக்கே, என்ன அவருக்கு தெரியாதா அப்படின்னு சிலர் சொல்லலாம். அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னிலும் அதிகமாக கூப்பிட வேண்டும். You should shout more than before. He cried more a great deal. Thou son of David, have mercy on me. இல்லையா? அப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 49வது வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். பாத்தீங்களா? ஏன் திடன்கொள்னு சொல்றாங்க? அப்பா அவன் அழுது கூப்பிட்டுருக்கிறான் கர்த்தர், எப்படியாவது அவர் என்னை காப்பாற்றணும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்தி கதறி அழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சத்தமா கத்து. அவன் கத்தின உடனே இயேசு நின்னுட்டாரு. அதுதாங்க நம்ம தேவன். தேவன் ரொம்ப பிஸியான ஆளுதான். ஆமா, he has to take care of more than 8 billion people. He has to take care of the sea. He has to take care of the stars. He has to take care of the shark. He has to take care of all the living creatures, flying creatures, living creatures in the sea. எல்லா மனிதர்களை பார்க்க வேண்டும், நோயாளிகளை குணமாக்க வேண்டும், ரட்சிப்பின் பூரணத்தை நிறைவேற்ற வேண்டும், தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், இயேசுவின் வருகையை ஆயத்தம் பண்ண வேண்டும். இவ்வளவு இருக்குது. ஆனா நீங்களும் நானும் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நம்முடைய அறையில் இருந்து, நம்முடைய மனதில் இருந்து சத்தமாக அழைத்து கதறுவோமானால் இயேசு நின்று உங்களை அழைத்து வர சொல்லுவார். அப்ப தேவதூதர்கள் வந்து உங்களை அழைத்து செல்வார், உங்களுக்கு பதிலை கொண்டு வருவார். இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், பிசிக்கலி லிட்ரலி இதே வார்த்தை சொல்லி சத்தமா கத்தரை கூப்பிடுங்க. உங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க இருக்கும்போது நான் சொல்றேன், அறையை பூட்டிக்கோங்க. யாருக்கும் காது கேட்குதோ இல்லையோ, யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நல்ல கதவை பூட்டிக்கோங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு கூப்பிடுங்க. 10 தெருக்கு கேட்கிற மாதிரி சத்தமா கூப்பிடுங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேட்குதோ இல்லையோ, உங்கள் இயேசுவுக்கு அந்த சத்தம் கேட்கும். உங்களுக்கு விடுதலையை அவர் அளிக்கிறவராய், உங்கள் குருடான கண்களை திறக்கிறவராய் அவர் திறந்திருவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அழுது கதறி அழைத்த பர்திமேயுவுக்காக நின்று அவனை அழைத்து வர சொன்ன அந்த இயேசு உங்கள் ஆண்டவராகிய தேவன், தாவீதின் குமாரனாகிய அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு இன்றும் தேவனாயிருக்கிறார், இன்றும் ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஆமென். பாருங்க 50வது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். 51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இதே வார்த்தையை தான் கற்று உங்களை கேட்டுக்கிறேன். இப்ப கதறி கூப்பிடுறேன், நான் உனக்கு என்னையா செய்யணும், உனக்கு என்னமா செய்யணும் சொல்லு
அப்படிங்கிறது. உங்கள் பதில், நீங்க பல வருடங்களாக காத்திருக்கிற காரியம் எனக்கு நிறைவேற வேண்டும் ஆண்டவரே, நான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறேன், நீங்க இப்ப செய்ய போறீங்க, நீங்க சொல்லுவீங்கன்னா கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இதுதாங்க நம்ம ஆண்டவர். அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இவர்தான் நம்முடைய ஆண்டவர். உங்கள் கூக்குரலை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறவராயிருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் கர்த்தரை நோக்கி கதறினார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அடிமைத்தனத்துல இருந்தாங்க, ரொம்ப நாள் இருந்தாங்க, நல்ல கம்ஃபர்ட்டா இருந்தாங்க. ஆனா எகிப்தியர்கள் அவர்கள் நெருக்கின உடனே அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது யாத்திராகமம் 2வது அதிகாரம் சொல்லி பாருங்க. யாத்திராகமம் 2:23 ஒரு வாசிக்கலாம். யாத்திராகமம் 2:23 25 வரைக்கும் வாசிப்பாங்க. எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் கெட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். இந்த வசனங்களை பாத்தீங்கன்னா 23 என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவனிடத்தில் எட்டினது. முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. சரிங்களா? அடுத்த வசனத்துல சொல்லுது, 24வது வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பாத்தீங்களா? தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். சில நேரங்கள்ல கர்த்தரை நாம் நினைவுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. அதுக்காக அவர் மறந்துட்டாரானா? இல்ல, நம்ம தான் மறந்துட்டோம். அவருக்கு சொல்லணும், ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க எனக்கு அப்படின்னு அவரிடத்துல முறையிட வேண்டும். அவரிடத்துல பெருமூச்சை விட வேண்டும். நம்முடைய பெருமூச்சு அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அப்ப நினைவு கூர்ந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்படிதான் அன்று இஸ்ரவேல் புத்திரரை அவர் நினைவு கூர்ந்து அவர்களை விடுதலையாக்கினார். நம்ம கிவ் பண்ணல. கர்த்தர் வாக்கு பண்ணின வாக்கு கட்டங்கள், அவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், உங்களுக்கு கொடுத்த கனவுகள், அவர் உங்களுக்குள்ள அருளின ஆசை, அதை நம்ம கிவ் பண்ணாத வரைக்கும் கர்த்தர் கிவ் பண்ண மாட்டார். நம்ம கிவ் பண்ணிட்டு மறந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டோம்னா கர்த்தரால அதை எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஸோ we should be determined to receive his blessings. ஆமென். லூக்கா 18வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஏழை விதவி எப்படி ஒரு அநியாயமான ஒரு ஊழியக்காரன், அநியாயமான ஒரு ரூலர் கிட்ட போய் ஜெபித்தாள் அப்படிங்கிறத இயேசு ஊமையாக நமக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுத்துருக்காரு. அதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு அந்த ஊமையை சொல்லும் போது லூக்கா 18வது அதிகாரத்துல 1வது வசனத்துல சொல்லுகிறாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தேவ பிள்ளைகள் தாங்கள் கேட்ட விஷயம் இன்னும் நடக்கல, நாங்க ஜெபித்த காரியம் இன்னும் நிறைவேறல, கர்த்தர்கிட்ட இதை கேட்டேன், பல வருஷமா கேட்டுட்டேன், இன்னும் அவர் செய்யல அப்படின்னு சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு பிரச்சனைக்கு மத்தியில இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்துக்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் தாமதமாகுது பதில் அப்படின்னு சோர்ந்து போய் ஜெபிக்கிறத விட்டுறாங்க. அதுக்காகவே கர்த்தர் சொல்றது என்னன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். கண்டினியூ டு ப்ரே. என்ன சொல்றது? that men ought always to pray and not to think அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஊமையை சொன்னார். என்ன ஊமை? ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன் அப்படின்னு அடுத்த வருஷம் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நான் ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தேவையில்லாத ஒரு ட்ரபிள் என் லைஃப் வந்துருச்சு, ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். இங்க இந்த விதவை போய் அந்த ராஜா கிட்ட அல்லது அந்த ரூலர் கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார். 4வது வசனம் பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்தது.
நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிதான் இருக்குது. சில காரியங்கள் வெகு நாள் வரைக்கும் நடக்கல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நடக்கல. வயசாகி போச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நடக்கல. வெகு நாள் வரைக்கும் மனதில்லை கர்த்தருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்வின்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். அங்கதான் சோர்ந்து போகாதே அப்படின்னு கர்த்தர் சொல்லுங்க. ஏன்னா இந்த தேவனுக்கு பயப்படாத மனுஷன், மனுஷரை மதியாத மனுஷன், அவனுடைய உள்ளத்தையே இந்த கன்சிஸ்டன்ட் பிரேயர் அசைச்சிருக்கான். தொடர்ந்து இந்த பெண் அவன்கிட்ட போனதுனால அவனே மனசு மாறிட்டானா. ஒரு தேவனுக்கு பயப்படாத மனுஷனை மதியாத ஒரு அரகண்டான மேனே அவனே அசைஞ்சிட்டான். இன்னும் அடுத்த வருஷம் சொல்லி பாருங்க, 5வது வசனத்துல அவன் சொல்லுகிறான் பாருங்க, 4:5, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தேன். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. என்னது? எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். God expects you to disturb. பாத்தீங்களா? நான் சொல்லல, வேற யாரும் சொல்லல, இயேசு இந்த இடத்துல சொல்கிறார். எப்பொழுதும் தொந்தரவு செய்வாயானால் உனக்கு நியாயம் கிடைக்கும். Unless the Lord answers you, you disturb. ஏன்னா ஒரு அநியாயமான மனுஷனே அசைஞ்சிட்டாங்கன்னா, நான் தேவாதி தேவன், நான் இரக்கமுள்ளவர், நான் மன உருக்கமுள்ளவர், என் பிள்ளைகளுக்காக தான் என் உயிரை கொடுத்திருக்கேன், என் பிள்ளைங்களுக்காக தான் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்கேன், சர்வத்தையும் ஆளுகிற தேவன், நீ என் மகன், நீ என் மகன். If a wicked man can listen to a prayer which is often prayed to him, how much more do I do for you? அப்படிங்கிறது 6வது வசனம் படிங்களேன், 6-7 படிங்களேன். அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சீக்கிரத்துல கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் செய்வார். He is going to do that, there is no doubt. ஆனா அவர் செய்ய வரும்போது நீங்க அந்த விசுவாசத்தை என்ன வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார் 8வது வசனத்துல. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? Are you holding on to that time with faith அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. உங்க ஜெபம் வீண் கிடையாது. இரவும் பகலும் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் God remembers that and He wants to bless you. At least you move forward. அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அதனால நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட மனதோடு கண்ணீரோடு ஜெபிப்பது நிச்சயமாக உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும், அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு அருளுகிறவராக இருக்கிறார். நம்முடைய இச்சையை நிறைவேற்றும்படி கேட்கிறவர்களாயிராமல் இந்த உலகத்துல பேசிக்கா இருக்கிற பிளெஸிங்கை நம்ம கேட்கும்போது அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் யூ கேன் ஆஸ்க் எனிதிங் டு தி லார்ட், greater blessings, unless it is not driven by evil desires or wicked schemes. When you ask God, God will bless you. That's whatever it is. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மழை போல இருக்கிறவைகள் எல்லாம் பனி போல உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக வருகிற எந்த மழையையும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையாகிய சம்மட்டியினால் அடித்து நொறுக்குகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் விலக்கி போட்டு உங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நீதி செய்ய,
நீங்கள் வெகு வருடங்களாக காத்திருக்கிற அந்த குழந்தை பாக்கியத்தை, அந்த திருமணத்தை, அந்த செழிப்பை கர்த்தர் இன்று இப்பொழுது நிறைவேற்ற அவர் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார். But are you ready to sow your faith? Are you ready to shed your tears in his feet? ஆமென். கர்த்தர் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, ஏசாயா 62வது அதிகாரம் 7வது வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, அதாவது உங்களை, உங்கள் குடும்பத்தை ஸ்திரப்படுத்தி, பூமியிலே உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக உங்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதுங்க. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு நம்ம முடிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிறவரே, உடைந்த உள்ளத்தை ஆண்டவரே குணமாக்குகிறவரே, எங்கள் அருகில் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கண்ணீரின் ஜெபம் ஆண்டவரே, அது உங்களுடைய சமூகத்துல தகப்பனே எங்களுக்கான பதில்களை கொண்டு வருகிற வல்லமையாக இருக்குது. எங்கள் கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறது. எங்கள் கதறலை கேட்டு எங்களை விடுதலையாக்குகிறவராக, எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். சத்தியம் கர்த்தாவே, இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும், கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும்படியாக, வாழ்வு வளமை செழிப்பை கொண்டு வரும்படியாக நோக்கி வேண்டுகிறோம்ப்பா. கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.